नान कड़वल नान कड़वल नान कड़वल नान कटवल नान कड़वल नान कड़वल। नान कटवल की फिल्म सुपरहिट होगी, मैं शुभ आशीर्वाद देता हूँ। जय शंकर। नान कड़वल पिक्चर करने में हमें बहुत आनंद मिला। हम बाला साहब से मिलके बहुत प्रसन्न हुए। बाला साहब बहुत सही इंसान, सही आदमी। बाला साहब का पिक्चर बहुत सही हो। हम नान कड़वल में काम करके बहुत प्रसन्न हुए, बहुत खुश हुए। हम आशीर्वाद देते हैं नान कड़वल फिल्म सुपरहिट होए। सारे साधु संतों की आशीर्वाद। இந்த படம் பொறுத்தவரை எனக்கு கிடைச்சதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். கடவுளாக தான் இந்த படத்தை கரெக்டாக கொண்டு வந்து விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ நான் கடவுளுக்கு சார் ஃபஸ்ட்டு கதை சொன்னோன்னே ஒரு ஒரு மிஸ்ட்ரியான ஒரு இதுதான் ஃபீல் ஆச்சு. ஒரு டஸ்ட்டு, இருட்டு, ஒரு வேறு உலகம் தான் வந்துச்சு. ரெகுலர் சினிமா கிடையாது இது. வேறு ஒரு கண்டிப்பாக ஒரு புதுசாக இருக்கும். ஒரு இதுவரையும் நம்ம பார்க்காத ஒரு சினிமா தான். கேரக்டர் சைக்கலாஜிக்கலான லைட்டிங் தான் இது. அந்த டைமில் எப்படி இருப்பான், இருட்டில் இருக்கணும், பிரைட்டாக இருக்க மாட்டாங்க.
அதை நம்ம சினிமாவில் நம்ம வந்து இருட்டே வந்து லைட்டை போட்டு தான் காமிக்கணும், அது ஒரு வழி கிடையாது. அதனால் வந்து என்னென்னா இவனுங்க பிரைட்டாக இருப்பானுங்க, பேக்ரவுண்டாக டார்க்காக இருக்கும். சினிமாவில் தான் போர்ட்ரேட் பண்ண முடியும். இந்த படத்தில் வந்து அதாவது நிறையா குழந்தைகள் நடிச்சிருக்கு, ஹேண்டிகேப்ஸு நிறைய நடிச்சிருக்காங்க. இதில் வந்து இவங்க வந்து சினிமாவே பார்த்துருக்க மாட்டாங்க, பார்த்துக்காத குழந்தைங்க தான் நடிக்க வச்சுருக்காங்க. டைரக்டர் என்ன ஒவ்வொருத்தரையும் உட்காந்து மெதுவாக அவங்க மூடுக்கு, ஏன்னா அவங்க இங்கே லுக்கு பார்க்க சொன்னால் வேற எங்கே பார்ப்பாங்க. அந்த டைலாக் கரெக்டாக இவங்க கவுண்டர் பண்ணும்போது அவங்க கவுண்டர் பண்ணோம். அதெல்லாம் எதுவுமே குழந்தைங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க சினிமா பார்த்ததில் இதே புதுசு அவங்களுக்கு. நல்லா உட்காந்து ஒவ்வொருத்தராக மெதுவாக அவங்க மூடு கூடயே அவங்களுக்கு பழகி, முதல்ல ஃபஸ்ட்டு அவங்க கூட நல்லா பழகிட்டார். பழகி அவங்கள ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவருடைய உட்காந்துருங்க, அவங்க கூடயே தான் உட்காந்து, ஏன்னா குழந்தைங்க அது ஒவ்வொரு விஷயமா அவர்கிட்ட சொல்லி கொடுத்து அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த படம் பண்ணியிருக்கோம். படத்தில் பார்க்கும்போது வச்சிங்களா அவங்களுக்குள்ள ஒரு ஹியூமரு, நல்ல காமெடி பண்ணியிருக்காங்க பசங்க, நல்ல கரெக்ட் டைமிங் சென்ஸு. இது வரையும் இவங்க தான் வந்து நடித்தாங்களா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்களே தான் டப்பிங் இந்த படத்தில் பேசியிருக்காங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக பேசியிருக்காங்க. என்ன தவுட்டுக்கா வாங்கிட்டு வந்தாங்க? ஓகே. என்ன வந்து ருப்பியை தூக்கிட்டு நீ வேட்டிங்க உட்காந்துருக்க கேட்கல. படத்தில் ஒரு 2-3 ஃபைட் இருக்குது. அது முக்கியமாக சொன்னால் ஒரு மலை மேலே ஒரு ஃபைட்டு, அது மலையில் ரியலாகவே ஃபைட்டு, கல்லில் அடித்து அந்த ஒரு மலையாள கேரக்டர் ஃபைட்டு. அவர் கிட்டத்தட்ட ஒரு மாதம் 2 மாதம் வந்து அவர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டார். அது இன்னொரு வில்லன் ஃபைட்டு வந்து கிளைமேக்ஸ் ஃபைட்டு. அது வந்து இதுவரையும் ஒரு 30 days ஷூட் பண்ணியிருக்கோம். இதுவரையும் அது மாதிரி ஒரு ரியல் ஃபைட்டை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஃபஸ்ட் டைம் ரியல் ஃபைட்டு இது. அடினா அடி அவருக்கு. ஆர்யாவுக்கு பேர் பாடி வர வில்லன் வர ஃபுல் அந்த ஊன்ஸ் ஃபுல்லாகவே ஒரு ரியல் ஊன்ஸ். சார் வந்து விட மாட்டார், அந்த லீட் எடுக்கவோ அடித்தா ரியல் பஞ்சு அடிக்கணும், ரியலாகவே ஹிட் ஆகணும். அது மாதிரி ஓரளவு கரெக்டாக பர்ஃபெக்ஷனாக வாங்கி ஃபைட்டு மிக பிரமாதமாக இருக்கும். இந்த படத்தில் இவ்வளோ சிறப்பாக இருக்குன்னா மெயின் ரீசன் வந்து ஆர்யா வந்து இவ்வளோ டெடிகேஷனாக எந்த ஆர்டிஸ்டும் பண்ண முடியாது. அவன் அப்பீரன்ஸு, அவன் கை, ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ பவர்ஃபுல்லான ஐஸ் அவனுக்கு பார்த்தீங்கன்னாவே பயமாக இருக்கும் நமக்கு. ரியலாக எவ்வளோ முடியுமோ அவனுடைய கான்ட்ரிபியூஷன் டோட்டலாக இந்த படத்தில் நீங்கள் முழு ஆர்யாவை பார்க்கலாம், ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆர்யாவை பார்க்கலாம் இந்த படத்தில். சாரை பொறுத்தவரையும் ஒவ்வொரு கேரக்டரையும் இந்த படத்தில் யாருமே அதாவது சினிமா பார்க்காத புது கேரக்டர்ஸ் தான் நடிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் உட்காந்து செலக்ட் பண்ணி அவங்களோட பேசி அவங்க எப்படி இந்த படத்துக்கு ஃபுல் கேரக்டர் பண்ணோம், ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி தான் பண்ணோம். பார்த்தோன்னே நமக்கே வந்து ஒரு பிரமிப்பு தான் தோணுச்சு, ஏன்னா நம்ம பண்ண படமா அப்படின்னு தோணுச்சு. திருப்பி இந்த படத்தை இவரும் டைரக்டரும் சரி, ஆர்டிஸ்டும் சரி, ப்ரொடியூசரும் சரி, வேறு யாருமே இந்த படத்தை திருப்பி எடுக்க முடியாது, ரீமேக்கும் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு கேரக்டர்ஸு, அது மாதிரி எல்லாமே ஒரு டெடிகேஷனாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நிறைய ஊனப்பட்ட ஹேண்டிகேப்ஸ் நிறையா நடிச்சிருக்காங்க குழந்தைங்க. அவங்களே பூர்த்தி பண்ண முடியாது, யாரோ ஒருத்தர் ஹெல்ப் தான் தேவைப்படும். ஸோ அதனால் இங்கேருந்து நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டிங்லாம் ஒவ்வொருத்தர் டோலி வச்சு தூக்கிட்டு போய் மேலே ஒரு மலை கோயிலில் ஒவ்வொருத்தர் இங்கே வானா கூட வரமாட்டாங்க, அங்கே அவங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு பொசிஷன்ஸ் பண்ணி. ஸோ அதுக்கான டைம் எடுத்துச்சு. மெயின் டைம் காரணமே வந்து இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்ஸ் நிறையா இருக்குது இந்த படத்தில். அப்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு, ஆனால் படம் பார்க்கும்போது அது தெரியல. அந்த சந்தோஷம் எங்களுக்கு இருந்த சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். सब बोले बहुत अच्छा इधर बाबाजी पिक्चर बन रही है, चलो पिक्चर में भर्ती हो जाओ। तो हम आया, पिक्चर में बहुत अच्छा लगा। नन कलवड़ पिक्चर बन रहा है, आत्मा ही भगवान, बाला स्वामी की कृपा से बहुत अच्छा उनका पिक्चर सुपर हिट चले। अखिल परिपालना पूरणा जगत्कारणा सत्यदेव देव प्रिया वेद वेदार्थ सारा परिपालना पूरणा जगत्कारणा सत्यदेव देव प्रिया वेद वेदार्थ सारा यज्ञ मया निश्चला दुष्ट निग्रह सप्तलोक
संरक्षण सोम शूलपाणि भुजगभूषण त्रिपुरनाशनन्दन वीरभद्राय अग्निनेत्राय घोरसंहारः सकललोकाय सर्वभूताय सत्यसाक्षात्करा ॐ शिवोऽहं सोम सूर्य अग्निलोचना श्वेत ऋषभवाहना शूलपाणि भुजगभूषणा त्रिपुरनाशनन्दना समहासेन जनक पञ्चवक्त्र परशुहस्तनः रुद्रनामं भजेऽहम् वीरभद्राय अग्निनेत्राय घोरसंहारः सकललोकाय सर्वभूताय सत्यसाक्षात्करा निष्प्रपञ्चादि निष्कलङ्कोऽहं निजपूर्णबोधहं प्रत्यगात्माहं नित्यब्रह्मोऽहं स्वप्रकाशोऽहं सच्चित् प्रमाणम् ॐ मूलप्रमेयम् अयं ब्रह्मास्मि अहं ब्रह्मास्मि ब्रह्मांड अंड रुद्राय ब्रह्मांड रुद्राय घोर रुद्राय अघोर रुद्राय मार्तांड रुद्राय अंड रुद्राय ब्रह्मांड रुद्राय चंड रुद्राय डायरेक्टर बाला नान कड़वल का पिक्चर सुपर हिट चलना चाहिए बाबा किनाराम का आशीर्वाद பாலா என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் வந்து பாலுமகேந்திரா சாருடைய நான் படம் ஒர்க் பண்ணும்பொழுது அவருடைய பழக்கம் எனக்கு ஏற்பட்டது. அதிலிருந்து அவருடைய 3 படங்களும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப பிடிச்சோம் அவருடைய படங்கள். அதனால் அவர் கூப்பிட்ட உடனே எனக்கு ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் முதல் காசியில் ஷூட்டிங் சொன்னாங்க. அந்த கதையை வந்து காசியினுடைய பின்பலமாக நடக்கிறதுங்கிற போது எனக்கு மிகவும் ஆர்வம் இருந்தது. ஏன்னா காசியில் நான் ஒரு 4-5 படங்கள் முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த காசி வந்து எப்பொழுதுமே ஒரு இன்ஸ்பைரிங் பிளேஸ் எனக்கு. அதில் காசியில் வந்து பின்பலமே பலமாக இருக்குது. அதில் நான் என்ன செய்ய போகிறேன்னு முதல்ல நினச்சேன். ஆனால் அங்கே ஒரு செட்டு போட வேண்டியிருந்தது. காசியில் கங்கையினுடைய எதிர்கரையில் அந்த சுவாமிகள்லாம் தங்கியிருக்கிற கூடாரங்கள் தேவைப்பட்டது. ஒரு 60 குடிசை வரணும் போட்டிருந்தோங்க. அதோடு இல்லாமல் அப்புறம் பெரிய குளத்தில் வந்து
2-3 செட்டு போட வேண்டியிருந்தது. அது மலை அடிவாரத்திலிருந்து சில மண்டபங்கள், பாழடைஞ்ச மண்டபங்கள், அது மாதிரி படிக்கட்டுகள் இதெல்லாம் போட வேண்டியிருந்தது. மிகவும் பிடிச்ச ஒரு யதார்த்தமான ஒரு சூழலான படங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது இந்த முயற்சி வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க முயற்சி. இது போன்ற பல படங்கள் வந்தால் தமிழுக்கு நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய தயாரிப்பினுடைய முறை அது மட்டும் இல்லாமல் கேமரா ஒர்க்கு, ஆர்ட் ஒர்க்கு, மியூசிக் ஒர்க்கு, மியூசிக்கினுடைய டாமினேஷன், அது நல்லா பயங்கரமாக சுவாரஸ்யமான மியூசிக்கும் ராஜாவுடைய இன்வால்மெண்ட்டும் அதோட பாலா சாருடைய டைரக்ஷனும் சேர்ந்து இந்த படத்துக்கு நிச்சயமாக தேசிய விருது கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. नान कड़वल पिक्चर सुपर हिट, मैं आशीर्वाद देता हूँ. நான் கடவுள் ஒரு தமிழ் சினிமாலேயே ஒரு முக்கியமான படமாக இருக்கும். பல நேஷனல் அவார்டுகள் இந்த படத்துக்கு வரும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு கதையை வந்து பாலா சார் தவிர யாருமே யோசிக்க முடியாது. இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாலா சாருக்கு நன்றி. வணக்கம். नान कड़वल पिक्चर सुपर हिट बने, हमारे देवी देवताओं का 984 सिद्धों का आशीर्वाद है. पूरे वर्ल्ड में सुपर हिट पिक्चर चले बाला डायरेक्टर का. பாலா சாருடைய எல்லா படமும் நான் பண்ணியிருக்கேன். சேது, நந்தா, பிதாமகன், இப்போது நான் கடவுள் பண்ணிகிட்ருக்கோம். அவருடைய படம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று ஒரு வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமான படைப்பு. அதே மாதிரி இந்த படம் பார்த்து கொஞ்சம் அந்த முதல்ல பண்ண 3 படங்களை விட இந்த படம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இதுக்காக சில சவுண்ட்ஸ் கலெக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக நான் படம் பார்க்கணுன்னு கேட்டேன். படம் பார்க்க ஏற்பாடு பண்ணார். எனக்கு நிறையா விஷயம் அதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்காக படத்தோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காசியில் எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த காசியுடைய அட்மாஸ்பியரு, அங்கே இருக்க அந்த சவுண்ட்ஸு, அந்த அவங்க பண்ணுற அந்த பூஜை இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணதுக்காக நான் படம் பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நாங்கள் எல்லாம் காசிக்கு ஒரு ட்ரூப்பாக போய் அந்த சவுண்ட்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி வந்து ஸ்பெஷலாக இதுக்கு பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது அதே மாதிரி இந்த மலைக்கோயில் ஒன்று வரும். படம் முழுக்க அந்த அங்கங்கே அந்த மலைக்கோயில் வரும். அது சம்மந்தப்பட்ட சில ஆம்பியன்ஸும் அங்கங்கே போய் ரெக்கார்ட் பண்ணி படம் ஒரு நேச்சுரலாக இருக்கட்டும்ன்ட்டு கொஞ்சம் அதிக எஃபோர்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம்.